தலைமையேற்றுள்ள சிந்தனை கவிஞருக்கு இவ்வறியவனின் வணக்கங்கள். நிதிநிலை அறிக்கைக்கு மட்டுமா வரி போட வேண்டும்? சமுதாயத்தின் நீதிநிலை அறிக்கைக்கும் வரி போடலாமே. அவ்வகையில் நானும் ஒரு வறியவனே. பொதுவாய் சொத்து சேர்த்தால் வரி கட்ட வேண்டும். நானோ பொறுப்போடு வரி கட்டினேன். அத்தனையும் சொத்தாகி போனது, தமிழ் சொத்தாகி போனது கவிதையாய். அதுவும் மதிப்பு கூட்டு வரிகள். கவிதை அது சொற்களின் செயற்குழு, வார்த்தைகளின் வட்டமேசை மாநாடு, சிந்தனைகளின் போராட்டம், கற்பனைகளின் ஆர்ப்பாட்டம், ரசனையின் உச்சி மாநாட்டிற்கு ரகசியமாய் நம்மை அழைத்துச் செல்லும் உணர்வுகளின் ஊர்வலம். காதலில் மட்டும் ஏனோ அது பேராசைகளின் பேரணி. காதலில் மட்டும் ஏனோ அது பேராசைகளின் பேரணி. இதோ அப்பேரணியில் ஓரணி. அநேகமாய் நீ அறுவை சிகிச்சைகள் தான் பிறந்திருக்கக்கூடும். ஆம், தங்கத்தை வெட்டித்தானே எடுப்பார்கள். இந்த காதலினும் தாய் வீடு தாண்டி சமுதாயம் எனும் புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைக்கும் போதுதான் கவிதை சீர்பெற்று புத்தம் புது இரத்தத்தால் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளும். உங்கள் எண்ணங்களின் நெருப்பை நிறுப்பி பீனிக்ஸாய் புறப்படுங்கள். உதிர்ந்து போங்க நீங்கள் வெற்றி சாம்பல் அல்ல, கிளர்ந்தெழும் வெற்றி சரித்திரம் என நினைவில் வையுங்கள். உங்கள் வரிகளை வைரமாய் பட்டை வீட்டுங்கள், பரவலாய் திட்டுங்கள். என் திசையும் அது என் திசையே என மின்னட்டும். வர்ணனைகளுக்கு சற்று ஓய்வு கொடுத்து உலகை நிர்ணயம் செய்கிற நிதர்சன கவிதைகளை அரியணை ஏற்றுங்கள். அதோ கோவலன் வருகிறான். எச்சரிக்கை கண்ணகி, கால் கொலுசை மறைத்து வை, கையில் எடு கால் செருப்பை. இனி பாஞ்சாலிகள் பகடை உருட்டட்டும், தெரித்து விளட்டும் பாண்டவர்களோடு கிருஷ்ணனும். இது மாரீச கானகம். சீதையே சிங்கமாய் சீறி நட, மீறினால் உன்னை நீதான் மீட்டாக வேண்டும். இன்னும் வார்த்தை கங்குகளில் சமுதாயம் சமைத்தெடுத்த பாரதியை பற்றிக்கொள். அத்தீயில் திசையெங்கும் நிமிரட்டும் திமிர் ஒளி. காப்பியம் படைத்த இளங்கோவடிகள் காலம் போய், காப்பியம் படைத்த இளங்கோவடிகள் காலம் போய் காப்பி அடிக்கிற காலம் இது. அடுத்தவன் தோட்டத்து தேக்கை ஏக்கமாய் நோட்டமிடாதே. சொந்தமாய் ஒரு கொத்தமல்லி ஏனும் கொண்டு வா, சொந்தமாய் ஒரு கொத்தமல்லி ஏனும் கொண்டு வா. ஆம், உலகே கமகமுக்கும், இல்லாவிடில் ஊரே சிரிசிரிக்கும். இருவரி எனினும் இருள் கிளியை எழுது. வராத கவிதை பற்றி பாடுவது வருத்தமாக இருக்கிறது. நான் பொதுவாய் சொன்னேன். இருவரி எனினும் இருள் கிளியை எழுது. கிணற்றை எட்டி பார்க்கும் விவசாயி, கிணற்றை எட்டி பார்க்கும் விவசாயி நிரம்பி வழிகிறது கண்ணீர். ஈடு தேங்காய் போட்டதும் சிதறி போனது ஊழலில் போட்ட சாலை. சுடுகாட்டிற்கு வெளியே பேய்கள் நடமாட்டம், பாதையை தடுத்தபடி. நட்சத்திர உணவகம் அண்ணாந்து பார்க்கிறான் ஏழை. துப்பாக்கி சூடு சுருண்டு விழுந்தது அமைதி. கடும் பசி முதுகு நிறைத்து விரைகிறார் இருசக்கர வாகனத்தில். பிஞ்சுகள் காப்பாற்றின பழத்தை வெள்ளறிவிற்கும் பாட்டி. போதி மரம் தேவையில்லை, அதோ பார் புத்தா வேப்ப மரத்தில் தேன்கூடு. போதி மரம் தேவையில்லை, அதோ பார் புத்தா வேப்ப மரத்தில் தேன்கூடு. இன்னும் இன்னும் ரௌத்ரம் தரிக்க கவிதை வார்த்தைகளை பறித்தடு, அதில் புதுமைகளை பூத்திடு, செதுக்கிவிடு. இனி வரும் காலம், இனி வரும் காலம் கலிகாலம் அல்ல, கவிகாலம் என முழங்கிடு. வசந்த வாசல் காத்திருக்கிறது, வசந்த வாசல் காத்திருக்கிறது. வைகரையும் திறந்திருக்கிறது. வசந்த வாசல் காத்திருக்கிறது. உங்களை வரவேற்க இனி நமக்கு வைகரை தான். நன்றி.